இருக்கா. ஆனா நாம எல்லாரும் அர்ஜுன் மேலயும் சந்தோஷ் மாமா மேலயும் சந்தேகப்பட்டுட்டு இருந்திருக்கோம். ஏய், என் தங்கச்சி கொன்ன உடனே என்ன பண்ற பாருடா. தப்பு பண்ணவனை தண்டிக்கதா நாங்க இருக்கோம். சட்டத்தை நீங்க கையில எடுக்க கூடாது. என் தங்கச்சியை துடிக்க துடிக்க கொண்டிருக்கான். அவனை என் கையால கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். என்ன விடுங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன் கோர்ட் இருக்கு, அவங்க முடிவு பண்ணட்டும். கான்ஸ்டபிள், இவரை ஜீப்ல ஏத்துங்க. நான் என்ன தப்பு பண்ண? என்ன ஏன் ஜீப்ல ஏத்துறீங்க? இவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றத்துக்காக. கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். வாடா. டேய், வா. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. கொல்லாம விட மாட்டேன். மேடம், இவங்களை விட்டுட்டீங்களே. நான் எப்படி விட்டுட்டு போவேன்? இவங்களே அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துங்க. கயிறாவுத்து விடுங்க. ஓகே மேடம். எழுதிமா. வா. அவங்களையும் அவுத்து விட்டு அவங்களையும் ஜீப்ல ஏத்துங்க. ஓகே மேடம். மேடம், நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன எதுக்கு ஜீப்ல ஏத்த சொல்றீங்க? நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. அது வரைக்கும் நீங்க எங்க கஸ்டடியில தான் இருக்கணும். எழுந்திரி. நட. சார், உங்களே கொஞ்சம் விசாரிக்கணும் சார். வாங்க. மேடம், மேடம், அவர் எந்த தப்பு பண்ணல. அவரு என்னோட சகலதான். ஓ, அப்படியா? ஆமா மேடம், அவரு செய்யாத தப்புக்கே இவ்வளவு நாள் அனுபவிச்ச தண்டனையே ரொம்ப பெருசு மேடம். சரி, ஓகே. தேங்க்ஸ் மேடம். நீங்க வாங்க. ஏறுமா. ஓ. என்ன மன்னிச்சிரு அர்ஜுன். என்ன பண்றீங்க? என்ன மன்னிச்சிரு சந்தோஷ். என்ன நீங்க? என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிரு அர்ஜுன். எந்திரிங்க. உன் முன்னாடி நிக்கிற தகுதி கூட எனக்கு இல்ல. என்ன சந்தோஷ்? என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு எனக்கு மன்னிப்பே இல்ல. சந்தோஷ், அப்படிலாம் சொல்லாதீங்க. இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை தப்பு பண்ண தூண்டி விட்டதே அந்த பிரகாஷ் தான். நீங்க வெறும் ஒரு அம்பு தான். ஆனா உங்களை ஏதவ அவன். அதுக்கான தண்டனை அவனுக்கு தானே தவிர உங்களுக்கு இல்ல. சந்தோஷ், தப்பு உன்னோடது இல்ல. நான் கூட உன்னை தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அர்ஜுன் மட்டும்தான் உன்னை நம்பினான். உன்னை காப்பாத்த எல்லா நேரத்திலயும் அவன் துணையா இருந்தான். நன்றி கெட்டவம்மா. அப்படியெல்லாம் சொல்லாத சந்தோஷ். உன் சூழல் தான் உன்னை அப்படி ஆக்கிடுச்சு. இனிமே எல்லாம் சரியாயிடும். நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சு மறந்துரு. நான் உங்க குடும்பத்துக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. அது எத்தனை ஜென்மத்துக்கு அடைக்க போறேன்னு எனக்கு தெரியல. மலர், இவங்க வீட்டுக்கு போன் பண்ணி எல்லாரையும் இங்க வர சொல்லு. சரிங்க அத்தை. அர்ஜுன், போனை கொடு. இந்த
இதான் சமயம் கிண்டல் பண்றாரு பாருங்களேன். அப்படியா? ஆமா. என்ன யோசிக்கிறீங்க? உள்ள வாங்க வாங்க. வாங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? இல்ல, என் பையன் பண்ண தப்புக்கு நானும் ஒரு விதத்துல காரணமாயிட்டேன். அதுக்காக நீங்க என்ன மன்னிச்சுதான் ஆகணும். தப்ப உணர்ந்தாலே அது மன்னிப்பு கேட்டதுக்கு சமம். அதுக்குன்னு தனியா மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எப்படிங்க எப்படிங்க நீங்க இவ்ளோ நல்லவங்களா இருக்கீங்க? நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே நல்லவங்க தான். நம்மள கெட்டவங்கள ஆக்குறது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான். இத சொல்றதுக்கு கூட ரொம்ப பெரிய மனசு வேணுங்க. அது உங்ககிட்ட இருக்கு. நம்மள நாம உணர்ந்து மத்தவங்களையும் நம்மள போல நினைச்சா யாருமே தப்பு பண்ண மாட்டோம். அண்ணன் சொல்றது சரிதான். ஒரு விதத்துல நான் கூட உங்கள மாதிரி தப்பு பண்ணவதான். என்னோட பிடிவாதத்தால நான் மலரை ஒதுக்கி வச்சேன். ஐயோ, அதுக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? அவ நல்லவன்னு தெரிஞ்சிருந்தும் கூட என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாளோன்னு நான் தப்பா நினைச்சு அவளுக்கு நான் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டேன் தெரியுமா? அதுக்கு நான் மலர்கிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. நீங்க என் அம்மா மாதிரி. உங்க பக்கமும் சில நியாயங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும் அத்தை. உங்க சண்டையில நீங்க என்னையும் என் தங்கச்சியும் பிரிச்சு வச்சிட்டீங்க. அததான் என்னால ஏத்துக்க முடியல. நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி நான் தான். நீங்க தண்டிக்கிறதா இருந்தா என்னதான் தண்டிக்கணும், அப்படியே மன்னிக்கிறதா இருந்தாலும் என்னதான் மன்னிக்கணும். இனிமே இந்த வீட்ல யாருக்கும் மன்னிப்பே கிடையாது. ஏன்னா இனிமே யாருமே தப்பு பண்ணவே மாட்டோம். ஏன்னா எல்லாருமே போதுமான தப்பெல்லாம் பண்ணிட்டு அதுக்கான தண்டனையும் நாம அனுபவிச்சிட்டோம். இங்க நான் மன்னிப்போ தண்டனையோ கேட்கவே மாட்டேன். ஏன்னா நான் எனக்கு எது சரின்னு பட்டுச்சோ அததான் செஞ்சேன். அப்படிதான் வாழ்ந்தேன். யாருக்காகவும் யாரையும் நான் விட்டு கொடுத்ததே இல்ல. யாருக்காகவும் யாரையும் தூக்கி பிடிச்சதும் இல்ல. எனக்கு பிடிச்சவங்களோட நான் பேசி பழகிட்டு தான் இருந்தேன். உங்க சண்டைய நான் என்னைக்குமே என் தலை